பார்த்தது பாத்தீங்கன்னா சிவா போட்டிங். ஒரு ஆளுக்கு 100 rupees சார்ஜ் பண்றாங்க. 8:30 PM வரைக்கும் இருக்கு. இந்த போட்டிங் ஸ்பாட் அக்னி தீர்த்தத்துல இருந்து ஜஸ்ட் 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நிறைய போட்டிங்ல வந்துட்டு இந்த வயசானவங்களால ஏற முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் இங்க அப்படி கிடையாது. எல்லாமே ஈவனா வச்சிருக்காங்க. ஸோ வந்து எல்லா விதமான பிசிக்கலி சேலஞ்ச் வயசானவங்க எல்லாருக்குமே கன்வீனியன்ட்டா இருக்குதுங்க இந்த போட்டிங் ஸ்பாட் பாத். இதுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்களா? எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னைக்கு பாம்பன் ஐலாண்ட்ல வந்து நம்ம சிவா போட்டிங் கடல் அடியிலலாம் போவோம். அது சப்மரைன் கிடையாது பாப்பா. இது வந்து போட்டிங் ஒரு வழியாக ஏறி உட்காந்தாச்சு. எல்லாமே ஃபுல்லானதாக போட்டிங் எடுப்பாங்க. போட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kilometers இங்கேருந்து கடல் நடுவில் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த கடல் தான் அக்னி தீர்த்தம். இந்த சிவா போட்டிங் மெயினாக எதுக்குன்னா இந்த கடல்லேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது 4 கோபுரமும் உங்களுக்கு தெரியுங்க. பெருசாக தெரியுது இல்லையா? இதுதான் கிழக்கு கோபுரம். இந்த மாதிரி நீங்கள் கடலுக்கு நடுவில் போக போக 4 கோபுரமும் நீங்கள் பார்க்கலாம். சீசன் டைமில் கடலுக்கு நடுவில் நீங்கள் ஜெல்லி ஃபிஷ் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் ஜெல்லி ஃபிஷ் எதுவுமே பார்க்கல. சீயோடைய கலர் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஆக்வா கிரீன்ல தெரியுது இல்லையா? நான் எந்த ஒரு கலர் கரெக்ஷனும் போடலங்க. பட் இந்த வியூ அப்படிதான் இருக்கு. கடலுக்கு அடியில நிறைய பாறைகள் தான் இருக்கு. இப்ப பாத்துட்டு இருப்பீங்க 4 கோபுரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்னி தீர்த்த கடல்ல நீங்க நீராடும் பொழுது ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும். மோஸ்ட் ஆஃப் த சீஸ்ல வந்துட்டு கடலுக்கு அடியில மணல் தான் இருக்கும் இல்லையா? பட் இந்த கடலுக்கு அடியில ஃபுல்லாவே பாறைகள் தாங்க இருக்கு. இந்த கடலுக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்னு ஏன் பேர் பெற்றது அப்படின்றது என்னுடைய யூடியூப் சேனல் சித்ரா பிரான்சிஸ் ராஜ்குமார்ல டீட்டெயிலான வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு எப்படி சாமி கும்பிடணும், இந்த கோவிலுடைய விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத கூட நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ராமநாத சாமி கோவிலுடைய வரலாறு கூட அதுல இருக்குங்க. கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 4 கோபுரம் வியூ பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. 100 rupeesக்கு வர்த்தான ஒரு ரைடு தான். நல்லா சேஃப்டியா எல்லா சேஃப்டி மெஷர்ஸோட தான் நம்ம கூட்டிட்டு போவாங்க கடலுக்குள்ள. இந்த வீடியோ நல்லா தெரியும் பாருங்க. 4 கோபுரங்கள். போட்டிங் வந்து 20 to 30 minutes குள்ள முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். போட்டிங் இது பண்ணீங்களா? ஃபெரி நீங்க தான் ஓட்டிங்களா? போயிட்டு இருக்காரு இல்லையா? இவர் தான் வந்து இந்த போட் ரைட் பண்ணவர். நம்ம vlog பண்றதை பார்த்துட்டு வீடியோஸ்லாம் நீங்க எப்ப போடுவீங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்டா கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக நாங்க வந்து பிரதரை போட்டிருக்கோம். போட்டிங்ல இருந்து நீங்க வர வழியில ரைட் சைட்ல இந்த மாதிரி இந்த லிங்கம் ஸ்டாச்சுவை பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா கடலுக்கு அடியில நீங்க அப்படியே பாறைகள் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு. கடல்ல அலையே இல்லைங்க. இந்த அலை இல்லாத கடல் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஆழம் கூட அதிகமா இருக்கும். சிவா போட்டிங் ரைட் பண்ணவர் இவர் தான். ஸோ தேங்க்ஸ் பிரதர், நல்லா ரைட் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். சிவா போட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போறதுக்கு முன்னாடி போற வழியிலே அப்துல் கலாம் ஹவுஸ் இருக்கு. அப்துல் கலாம் ஹவுஸ்ல போட்டோகிராஃப் அலோட் கிடையாது. அதுக்குள்ள அவர் வாங்கின அவார்ட்ஸ், அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து குருசடை போற வழியில அப்துல் கலாம் மெமோரியல் பார்க்கலாம். இந்த மெமோரியலுக்குள்ள மொபைல் போன், வீடியோகிராஃப் எதுவுமே அலோட் கிடையாது. அதனால நான் வெளியில மட்டும் தாங்க எடுத்தேன். இப்போ நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா குருசடை தான் போயிட்டு இருக்கோம். இந்த குருசடை ஐலாண்டில் அந்த அளவுக்கு கடைகள்லாம் இல்லைங்க. இந்த ஒரே ஒரு கடை தான் இருந்தது. ஸோ அதனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஜூஸ் எல்லாமே வாங்கிட்டு போட்டிங்க்கு டிக்கெட் எடுத்துட்டு இப்போ நாம போட்டிங்க்கு போயிட்டு இருக்கோம். போட்டிங் போறதுக்கு டிக்கெட் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். பாப்பா கீழே பார்த்து வா.
சென்னை தான். എണ്ണ നോക്കി നോക്കി குருசடை போட்டிங் வந்து இந்த ஐலாண்ட்லேருந்து ஒரு ½ hour ட்ராவல் பண்ணி பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு டால்ஃபின்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டால்ஃபின்காக நம்மளுக்கு ஒரு 5 minutes வெயிட் பண்ணி இங்கே காட்டுவாங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா டால்ஃபின். இந்த மாதிரி நான் 3 times டால்ஃபின்ஸ் பார்த்தேன். பாம்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தூத்துக்குடி வரைக்கும் இருக்கிற கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்ற கடலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 ஐலாண்ட்ஸ் இருக்கு. அந்த 21 ஐலாண்ட்ஸ்லையுமே இந்த குருசடை ஐலாண்ட் தான் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க எக்கச்சக்கமான பவளப்பாறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2000க்கும் மேல அரிய வகை கடல் உயிரினங்கள் இங்க வாழுது. பாலனோக்ளோசிஸ் அப்படின்ற அரிய வகை கடற்பாசி இங்க அதிகமா காணப்படுதுங்க. அந்த கடற்பாசிகளாலவே இந்த கடல் அவ்வளவோ அழகா இருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா கடல் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கடற்பாசி அதிகமா இருந்தாவே இந்த கடல் அவ்வளவு அழகா பாக்கிறதுக்கு தெரியுமாங்க. நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் எந்த ஒரு கலர் கரெக்ஷனும் போடல. சீயோட வியூ வந்து அவ்வளவு அழகா இருக்கு. சீ வாட்டர் கூட கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க. நீங்க கடற்பாசியை அப்படியே டிராவல் பண்ணும்போது பார்க்கலாம். குருசடை ஐலாண்ட் இதுதான். பாக்குறதுக்கு இந்த மேன் வெர்சஸ் வைல்ட் வந்து எப்படி நம்ம அந்த காட்டுக்குள்ளேயே போவோமோ அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன இந்த ஐலாண்ட்குள்ள நம்ம டிராவலே பண்ணலாம். சாரி மேன் வெர்சஸ் வைல்ட்ல பேர் கிரில்ஸ் மட்டும் தான் காட்டுக்குள்ள போவார். அந்த மாதிரி அதே எக்ஸைட்டோட நாங்க எல்லாருமே வந்து இந்த ஐலாண்ட்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கூட நம்ம கூட 2 கைடு இருப்பாங்க. எதுக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இறந்துட்டுனா கடற்கரையில் கிடக்கல போயிட்டு கால்சியம் ஸ்டோன் இந்த மாதிரி ஆயிரும். அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது. எடுத்துட்டு போனோம்னா 3 to 7 வருஷம் சரி 10,000 ஃபைன். இன சேர்க்கை குட்டி இராது. சீ குக்கும்பர் கேள்விப்பட்டீங்களா? கடல் வெள்ளரி கடல் அட்டைன்னு சொல்லுவாங்கல்ல. இதோட யூஸ் என்னன்னா இது எதுக்கு பாதுகாக்கிறாங்கன்னா நம்ம ஃபியூரி பண்ணிக்கிட்டே இருக்கும் வாட்டர் ஃபியூரி. அதனால அது மீனவ நண்பன் சொல்லுவாங்க. எப்படி நம்ம மண்புழு சொல்லணும் விவசாய நண்பன் அதே மாதிரி சேம் இவங்களும் அதே சேம். இதோட பேர் வந்து நம்ம சீ தேட்டர்னு சொல்லுவோம். 7 வகை இருக்கு நம்ம கடல் ஆமைக்கு. நம்ம கரையை இருக்க ஆமைக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? அது பேர்லேயே வித்தியாசம் இருக்கும். இது வந்து சீ தேட்டர்னு சொல்லுவாங்க, அதை டாட்டேஸ் சொல்லுவாங்க. ஏன் வித்தியாசம்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தலை எல்லாமே 50 கூட்டுக்குள்ள போட்டு போயிடும். இதால முடியாது, இயல்பாகவே வெளியே தான் இருக்கும் இதோட படைப்பு. அதனால மீனவர் வலையில அடிக்கடி மாட்டி இறந்துடும். இதை வந்து பாதுகாக்கணும். ஏன் இதை பாதுகாக்கணும்? இதை மீனவ நண்பனை சொல்றாங்க. இதுக்காகனா ஜெல்லி பீஸ் கேள்விப்பட்டீங்களா? அது ஜெல்லி பீஸ் வந்து சீசனுக்கு வந்துகிட்டே இருக்கு. வரும்போது என்ன செய்யணும், அந்த பிஸ் இருக்குல்ல நம்ம மீன்களை வந்து பாரபட்சமாக பெருசு சிறுசு பார்க்காம எல்லாத்தையும் கொள்ளும். இவங்களோட பிரதான உணவு ஃபேவரட் உணவு அப்படின்னா ஜெல்லி பீஸ். அதனாலதான் இவங்க கடல் பாசி நண்பன் சொல்றாங்க. ஆனா மேக்சிமம் ஒரு திமிங்கலம் வந்து 50 தினம் வரைக்கும் வளரும். ஒரு 30-35 ஜானைக்கு சமம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா? இது ஒரு சைடோட நெஞ்செலும்பு 40 வருஷம் பார்த்துருக்காங்க. இது குட்டி. இது எப்படின்னா இது ஒரு அதோட ஜான் சொல்லுவோம்ல, தாடை பகுதி சொல்லுவோமா? ஏன்னா அது ஃபைட் பண்ணி சாப்பிடாது மீனை வந்து மொத்தம் மத்தி மீன் முழுங்கி வாட்டர் ஃப்ரீ பண்ணும். புரியுதா? இது இந்த பீஸ் வந்து அதோட வால் துடுப்பு, நம்ம டைல் சொல்லுவோம்ல வால் துடுப்பு. இந்த பீஸ் அதெல்லாம் எல்லாமே அதோட ஃபைனல் கால். முதுகெலும்பு சொல்லுவோமா? முதுகெலும்பு. இது சீகாவோட ஸ்கெல் மண்டையோடு சொல்லுவோம்ல, மண்டையோடு. இதுவும் இது டால்பினோட மண்டையோடு ஐயா. இது டால்பினோட மண்டையோடு.
டால்ஃபினோட மண்டையோட அதோட ஃபைனல் கார்டு இது. இல்லைங்க நம்ம போர்டில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மெஸ்ஸியோ கோரல்ஸ் மலையோடைய கோரல்ஸ் அந்த கோரல்ஸ் வச்சு தான் அந்த உள்ள ஒரு டச்சர் இருந்துச்சா பிரமிட் மாதிரி. அது எதுக்குன்னு தெரியுமா? இப்போ நம்ம கப்பல் வர சேனல் சொன்னோமா அந்த ஏரியா அப்படின்னா ஃபுல்லாமே ஆழம் குறைந்த பகுதி ஐலாண்ட் ஏரியா. கோரல்ஸ் இருக்கும் ஒரு 3 to 4 அடி தான் ஆழம் இருக்கு. அதனால கப்பல் அந்த பக்கம் வரக்கூடாது, கப்பலை டைவர்ட் பண்ணி விடுறாங்க. ஐடிடிஎஃப் வச்சிருக்காங்க. எப்படின்னா அந்த கோரல்ஸை லைவ் கோரல்ஸை பேஸ்மெண்ட்டாக வச்சு அதுக்கு மேலே அந்த கோரல்ஸ் வச்சு கட்டிருக்காங்க. பிரமிட் மாதிரி ஒன்று அடிக்கு ஒரு 1800 கட்டப்பட்டது. இது கோரல்ஸ் வந்து லோக்கலில் வந்து நம்ம ஃப்ளோட்டிங் ஸ்டோன் சொல்லுவாங்க. மிதக்கும் பாறை ராமர் சொல்லுவாங்கல்ல, இது ஒரு வகையான கோரல்ஸ். இதோட பேர் என்னன்னா லெசர் ஸ்டார் கோரல்ஸ். அந்த போர்டில் 14 லாஸ்ட்ல எழுதிருக்கேன். இது எப்படின்னா லைவாக இருக்கும்போது மிதக்காது, தண்ணி கடிக்கல உயிராக இருக்கும்போது மிதக்காது. இது வந்து டேலர் மெடிக்க போகிறாங்கல்ல பெரிய போட்டுக்க, அவங்க வலையில கட்டாயிரும். கட்டானோன்னு ஆட்டோமேட்டிக்காக உள்ள வெயிலில் கிடந்தோன்னே ஏர் லாக் ஆயிரும். இது வெயிலில் கிடந்தா ஏர் லாக் ஆயிரும். இது மிதக்கிறதுக்கு 4 to 7 வருஷம் ஆகும். புரியுதா? அப்படி லோக்கலில் வந்து கடல் விசிறின்னு சொல்லுவாங்க, சீஃபேன் சொல்லுவாங்க. இதோட யூஸ் என்னன்னா மீன்கள் வீடு தங்குற வீடு. ஐயா வந்து எப்படின்னா இது லோக்கல்ல வந்து மூளை வடிவ கோரல் சொல்லுவாங்க, இந்த பிரெயின் மாடல் கோரல் சொல்லுவாங்க, இது சுரு வடிவ கோரல் சொல்லுவாங்க. இது லோக்கல்ல வந்து குதிரை முள்ளி நம்ம லோக்கல்ல சொல்றாங்க. இதுவும் தடை. இதுல உள்ள அந்த நடக்கிறதுக்காக நகை மாதிரி ஒன்று இருக்கும். இதை இதுக்கு எடுக்கிறாங்கன்னா லோக்கல்ல வந்து இந்த ஹெர்பத்திக்கு எடுக்கிறாங்க, அப்புறம் இந்த மெடிசன் இதுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுவும் தடை. புரியுதா? இது லோக்கல்ல வந்து நம்ம பாத்திரசன்னு சொல்லுவாங்க. இதுவும் தடையா. ஸ்டார் பீஸ் வந்து 100 வரைக்கும் மேல இருக்கு, அவங்க எடுத்து வச்சிருக்காங்க, இதான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் தடை தான். சரி வாங்க போவையா அப்படியே. இது வந்து மொத்த ஒரு எப்படி இருக்கு? இது எலும்பாது, இது எலும்பாது தெரியுதா? 3 ஸ்பைனல். இது வந்து சீ ஹார்ஸ் இருக்குல்ல, அதோடைய வீடா. ஸோ இதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணக்கூடாதீங்க. அப்படி கலெக்ட் பண்ணீங்கன்னா 7 years ஜெயில போட்டுருவாங்களாம். ஸோ இங்க இருக்கிற பார்த்த மாதிரி எந்த ஐட்டம் கலெக்ட் பண்ணாலும் ஃபைன் அப்படின்னு 7 years ஜெயில போட்டுருவாங்க. கீழே பார்த்தோம் இது வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தண்ணியில போட்டுருக்காங்க. இதான் மிதக்குது பாருங்க தண்ணியில. இது மிதக்கிறதுக்கு 5 to 7 years ஆகுமாங்க. இதோட பேர் வந்து கேரளாவில் சதாவரின்னு சொல்லுவாங்க. சதாவரி இதோட பொட்டானிக்கல் நேம் சொன்னா தெரியும். எப்படின்னா ஆஸ்பராகஸ் ரெசிமஸ். ஆஸ்பராகஸ் தெரியும். இதோட ரூட் எப்படின்னா கிட்னி ஸ்டோனுக்கு வந்து பவர்ஃபுல் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீவுல அதிகம். மார்னிங் பூ பூக்கும், ஈவினிங்கா பூக்கள் இதெல்லாம் கொட்டிடும். ஆனா ஒரு நாள் லைஃப் தான். இதுக்கு மேல இருக்க நட்ஸ் இல்லாம அதோட பூக்கள் தான். இதோட சீசன் வந்து அக்டோபர்ல இருந்து பிப்ரவரிக்குள்ள. இது வந்து எல்லோ கலர்ல பூ பூக்கும், ஒயிட் கலர்ல பூ பூக்குங்க. ஒரு 5-6 இன்கிரிடியன்ஸ் நிறைய சொல்லுவாங்க. இதுல கெட்டனா என்ன யூஸ்னா இந்த கால்சியம். இது ஃபுல்லாமே கோரல்ஸ் ஃபுல்லா கால்சியமால உருவாகிறது தானே. அதனால ஒரு ஏர் பிளாக் இருக்கு. அதனால கூலிங் கிடைக்கும். இப்போ இந்த வீடு பார்த்தீங்களா, இந்த வீடு வந்து சிப்பி அதுக்கப்புறம் சங்க வச்சு அரைச்சு அதால செய்யப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு சொல்றாரு. ராமேஸ்வரத்தில் நிறைய வீடு வந்து அந்த காலத்துலலாம் இந்த சுண்ணாம்பு சிப்பி வச்சு தான் பில்ட் பண்ணுவாங்களாம். 100 years ஓல்டான நிறைய வீடுகள்லாம் இருக்குன்னு கூட அவர் சொல்லியிருந்தார். கடல் வாழ் உயிரினங்கள் வைல்டு அது பதப்படுத்தி வச்சிருந்த ஏரியாவா இருந்திருக்கு. அப்படின்னா அந்த குடுவையில் இருந்தது. இப்போ வந்து இந்த பில்டிங் வந்து நம்ம பால்ட் ஆனால அதை மியூசியம் ஆக்க போறாங்க. அதோட இன்கிரியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. புதுசு கட்டி இருக்கு. புதுசு இல்ல, அது ரெனிவேட் பண்றாங்க. அதுவும் ஆல்ட்ரேஷன் பண்றாங்க. எப்படின்னா இது 145 வருஷம் பழசுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு பில்டிங்ல மட்டும் இந்த ஓடு இருக்கு. மத்த எல்லாரும் இது பண்ணிட்டாங்க, கிளீன் பண்ணிட்டாங்க. ராமநாதபுரமும் தூத்துக்குடி மாவட்டமும் கிடையாது. அது காரணம் அந்த கோரல்ஸ் ஐலாண்டு காரணம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கோரல்ஸ் இருந்ததுனால வந்து அந்தளவுக்கு சுனாமி அட்டாக் பண்ணல. நம்ம ஏரியாவில் நிறைய கோரல்ஸ்லாம் இல்லாததுனால சுனாமி அட்டாக் ஆகுது அப்படின்ற ஒரு மெயின் ரீசனை அவங்க எடுத்து வைக்கிறாங்க.
ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த கோரல்ஸ் தெரியும். ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. பாப்பா வா போலாம், வா போலாம், வா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க, அதை நான் இன்னுமே டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். இது எல்லாமே ப்ளூ வேலோடைய ஸ்கல், அதுக்கப்புறம் ஸ்பைன், இந்த மாதிரி முக்கியமான போன்ஸ் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணி டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. க்ரூசடே ஐலாண்டு சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. 2 hours வரைக்கும் இந்த குருசடை ஐலாண்ட் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாம்பன் பிரிட்ஜ் பற்றி வந்துட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு.